Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி thank you so much. என்னோட previous வீடியோ லாஸ்ட் வீக் வந்து அப்லோட் பண்ண ஒரு vlog வீடியோ வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகும் நான் அப்படினு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பிகாஸ் எனக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ரீச் தான். பிகாஸ் நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இதுக்குள்ள வந்து இந்த மாதிரி ஒரு ரீச் நான் எதிர்பார்க்கல. ஸோ அதனால எனக்கு என்னோட வீடியோ பார்த்த எல்லாருக்கும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப என்னோட ஹார்ட்லி தேங்க்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணியோட வீடியோ அண்ணியோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்றது தான் நான் வந்து வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். அது ஒரு vlog மாதிரி தான் எடுத்தேன். பட் vlog-ஆ என்னன்னு எனக்கு தெரியல. பட் நான் என்னென்னலாம் பண்ணேன் அண்ணி பர்த்டேக்கு அது என்னென்னலாம் டெக்கரேஷன் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக நான் வீடியோ எடுத்தேன். அது ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது பலூன்லாம் ப்ளோ பண்ணி வச்சிடலாம், அப்புறமா டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் பலூன் ப்ளோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் ஒரு மிஷின் தான் எங்ககிட்ட இருந்துச்சு, அதனால என்னால் வந்து ஹெல்ப் பண்ண முடியல எங்கள் அண்ணனுக்கு. அப்படி இருந்தும் நான் வாயால் ப்ளோ பண்ணி பார்த்தேன். பட் ரொம்ப வேர்ஸ்டான டேஸ்ட் அந்த பலூனில். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிளாஸ்டிக் ஸ்மெல், அந்த ரப்பர் ஸ்மெல் இருந்துச்சு, எனக்கு பிடிக்கல. அதனால் அண்ணாவே ஊதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதை விட்டுட்டேன். நான் வந்து ஹெல்ப் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன், கவர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லா பலூனும் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த வயலட் கலர் பலூன் இதெல்லாம் வந்து காம்போ ஆஃபரில் வந்துச்சு. நான் வந்து மற்ற எல்லாமே வந்து தனித்தனியாக, இந்த கர்டைன் அண்ட் வந்து பாப்பர்ஸ்லாம் தனித்தனியாக தான் நான் வாங்கினேன். ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து நான் போய் என் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா வந்து ப்ரான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு என்னை வந்து கேட்டாங்க. ஸோ அம்மாவே பாதி க்ளீன் பண்ணிட்டாங்க. அண்ட் வந்து பக்கத்துலேயே கிராப் இருக்குது, கிராப் வந்து அம்மா தான் க்ளீன் பண்ணாங்க. நான் ப்ரான் க்ளீன் பண்ண மட்டும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்து ப்ரான்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வந்து ப்ரான் பிரியாணியை சூஸ் பண்ணுவேன். அண்ட் நான் தான் வந்து பிரியாணி செய்ய போகிறேன். பிகாஸ் எப்போவுமே நான் எங்கள் வீட்டில் நான் தான் பிரியாணி செய்வேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நான் பிரியாணி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன தான் செய்ய சொல்லுவாங்க. எஸ்பெஷலி ப்ரான் பிரியாணி ரொம்ப யம்மியாக செய்வேன். ஸோ அதனால் ப்ரானை வந்து ப்ளெயினாக போட்டால் நல்லா இருக்காது இல்லையா டேஸ்ட்டு, அதனால தான் வந்து மேரினேட் பண்ணி போட்டேன். அண்ட் இன்பிட்வீன் கேப்பில் நான் வெங்காயம் வதக்கிட்டு இருந்தேன். பக்கத்துலேயே அம்மா வந்து நண்டு செஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டோம். ப்ரான் பிரியாணி ரெடி. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? எஸ், ரொம்ப டேஸ்ட்டாக வேறு இருந்துச்சு. அண்ட் கிராப் மசாலா வந்து அம்மா தான் செஞ்சாங்க, நான் செய்யலை, அம்மா தான் செஞ்சாங்க. ரெண்டுமே வந்து செம யம்மியாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சு பேக் டு த ஒர்க் வந்தாச்சு. அண்ணா திரும்பி பலூன் ப்ளோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து என்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா அந்த ஹாப்பி பர்த்டே அந்த 13 லெட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து நம்ம ஊதி வைக்கலாம் அப்படின்றதுக்காக அதை ஓப்பன் பண்ணி நான் ஊதிட்டு இருந்தேன். அதில் வந்து நம்ம ப்ளோ பண்ணுறது ரொம்ப ஈஸி. பிகாஸ் அதுலேயே வந்து ஒரு குட்டி பைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ப்ளோ பண்ணால் நமக்கு வந்து ஈஸியாக காற்று உள்ளே போயிடும். அண்ட் எந்த வித கஷ்டமாகவும் இருக்காது. பலூன் ப்ளோ பண்ணுற அளவு கஷ்டமாக இருக்காது. அந்த ரெட் மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ரெட் மார்க் வழியாக அந்த பைப்பை இன்சர்ட் பண்ணிக்கணும். அந்த பைப் நல்லா இன்சர்ட் ஆகிடுச்சா அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஊத ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப கஷ்டமே இல்லாமல் டக்குன்னு வந்து காற்று வந்து உள்ளே போய் நல்லா என்ன சொல்கிறது, ஈஸியாக இருந்துச்சு ஒரு ப்ளோ பண்ணுறதுக்கே. டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. இந்த ஹாப்பி பர்த்டே லெட்டர்ஸ் தான் டக்குன்னு வேலை முடிஞ்சிச்சு. அந்த ரெட் மார்க்கிட்ட இருக்க அந்த இடத்தையே வந்து நம்ம கை வச்சு சும்மா ப்ரெஸ் பண்ணாலே அது வந்து டை ஆகிடும், அவ்வளோதான். ஸோ இது ஈஸியாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால எங்கள் அண்ணன் வந்து நானே அதை பண்ணுறேன் அப்படின்னு வந்து இறங்கிட்டான். ஸோ அதை என்கிட்டேருந்து பிடுங்கி அதை அவன் ப்ளோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். ஹாப்பி பர்த்டே அப்படின்றத முடிச்சிட்டோம். பலூன்லாம் ப்ளோ பண்ணி முடிச்சிட்டோம். நான் வந்து நெக்ஸ்ட்டு சரி நான் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கேன், இன்னும் நீ பலூன்ஸ்லாம் ப்ளோ பண்ணிட்டு கீழே போடுறதுக்கு, கீழே வந்து பலூன்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அண்ணன் ப்ளோ பண்ணிகிட்டே இருந்தால் நான் இன்பிட்வீனில் வந்து நான் டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த கர்டைன் வந்து நான் தனியாக வாங்கினேன். ஆக்சுவலி இது பிளானே இல்லை. இதுவுமே ரோஸ் கோல்டு அண்ட் அண்ணியோட ட்ரெஸ்ஸும் வந்து ரோஸ் கோல்டு, ரெண்டும் மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இது பிளானிங்கே இல்லாமல் ஒரு அமைஞ்ச விஷயம் இதுதான், இந்த கர்டைன் தான். ஆக்சுவலி நாங்கள் வந்து பெட்ரூமில் தான் டெக்கரேட் பண்ணுறதா பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் அண்ணி வந்து வீட்டுக்கு போகல, அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டு நம்ம வந்து டெக்கரேட் பண்ணலாம் பெட்ரூமை, அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் அண்ணி வீட்டுக்கு போகாத காரணத்தினால நாங்கள் ஹாலில் அண்ணியை வந்து பெட்ரூமில் லாக் பண்ணிவிட்டு நாங்கள் ஹாலில் வந்து டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ணி ஆக்சுவலி தூங்கிட்டாங்க, நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த கேப்பில் தான் வந்து நாங்கள் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஹாப்பி பர்த்டே லெட்டர்ஸை வந்து நான் வந்து நாட் பண்ண ஒரு த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணி அதில் தான் வந்து நான் கட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா அங்கே வந்து
வால் இல்லையா, ஸோ அதனால் நாட் பண்ண மட்டும்தான் முடியும். அண்ட் நாட் பண்ணிவிட்டு நான் அதை டேப் பண்ணி செக்யூர் பண்ணிட்டேன். இதுதான் வந்து இந்த சைடு வந்து இவ்வளோ தான் டெக்கரேட் பண்ணோம். ஆக்சுவலி நிறைய பிளானிங் இருந்துச்சு. வெளியில் ஆள் கூப்பிட்டு வந்து நாங்கள் டெக்கரேட் பண்ணுறதா சர்ப்ரைஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தோம், இல்லை வெளியில் வந்து கூட்டிகிட்டு போய் நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படிலாம் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அண்ணி வந்து வீட்டுக்கு போகாத காரணத்தினால எல்லாமே வந்து சொதப்பிடுச்சு. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு டெக்கரேஷனே போதும் அப்படின்ற காரணத்தினால நான் சீலிங்லேயும் கொஞ்சம் பலூன்ஸ் தான் ஒட்டினேன். ஏன்னா டைமும் இல்லை, நான் அன்றைக்கி மேக்கப்பும் போடணும். அண்ட் இன்பிட்வீனில் நான் வந்து மேக்கப்பு போட்டு முடிச்சிட்டேன். அண்ணாவும் அந்த கேப்பில் வந்து கேக்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க வெளியில். நான் உள்ளே வந்து மேக்கப் பண்ணிட்டு இருந்தேன் அன்றைக்கி. ஸோ பார்ட்டி மேக்கப் லுக் அந்த லுக்கும் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஒரு தனி வீடியோவாக என்ன மேக்கப் பண்ணேன் அப்படின்றத நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டிஸ்கோ லைட் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அமேசானில். லைட்டோட காஸ்ட்யூம் வந்து கம்மி தான், அதுக்கு பயங்கர ஒர்த். இது ஹோல் வீடியோ வந்து கவர் ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா நான் வந்து கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அண்ட் நான் என்னென்னலாம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வாங்கினேன் அப்படின்ற ப்ராடக்ட்ஸோட எல்லா லிங்க்குமே நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே போய் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த கேப்பில் வந்து அண்ணா வந்து அந்த ஃபயர் ஒர்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ணி வந்து உள்ளே பெட்ரூமில் இருக்காங்க தெரியுதா, இப்போ தான் அண்ணி வெளில வராங்க. அண்ணி வந்து செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களா நாங்கள் இந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களான்னு தெரியல. பட் அவங்க சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு ஹாப்பி. அண்ட் கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்களோட விஷை வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் நிறைய பிளான் பண்ணோம், பட் எல்லாமே பிளான் பண்ணாலே சொதப்போம் அப்படின்றது வந்து ட்ரூ தான் போல். ஸோ எல்லாமே சொதப்பிடுச்சு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் டெக்கரேட் பண்ணி உங்களை சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கோம். அண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். நெக்ஸ்ட் பர்த்டே வந்து நம்ம வேறு லெவல் ஃபன் பண்ணிடலாம். ஸோ இப்போ கேக்லாம் கட் பண்ணி எங்கள் எல்லாருக்கும் அண்ணி ஊட்டி முடிச்சிட்டாங்க. அண்ணி வந்து ஒரே ஹாப்பி மோடில் ஒரே டான்ஸ் வைப்ரேட்டிங் மோட்லேயே இருக்காங்க அவங்க. அண்ணி வந்து எப்போவுமே இப்படி தான் ஒரே ஃபன் ஜாலி இப்படி தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ரியல் லைஃப் ஜெனிலியா. அண்ட் பாப்பர்ஸ் வரைக்கும் நாங்கள் மறந்துட்டோம். அண்ணி வந்து எனக்கு தெரியாத மாதிரி வெடிங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டு திரும்பி வராங்க. ஸோ அது ஒரு ஃபன்னாச்சு. அந்த மாதிரி பாப்பர்ஸ் வெடிக்க முடியாத போனது. என்னோடய ஃபேவரட் பார்ட் வந்தாச்சு, கிஃப்ட் ஓப்பன் பண்ணுற செஷன். எஸ், அண்ட் நிறைய கிஃப்ட்ஸ் இருந்ததுனால நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் மெயின் கிஃப்ட் மட்டும் நான் ஃபார்வர்ட் பண்ணாமல் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதுதான் என்னோட அண்ணி கொடுத்த கிஃப்ட்டு. நான் இதை ஓப்பன் பண்ண போகிறேன். எஸ், இது வந்து என்னோட அழகான நாத்தனார் கொடுத்த கிஃப்ட். நான் தான் கொடுத்த கிஃப்ட். அது அந்த அழகான நாத்தனார் நான் தான். நல்லா இருக்குல்ல? நம்ம 2 பேருக்கும் மேட்ச் ஆயிருக்கும். இந்த ட்ரெஸ் போட்டுருந்தா அழகா இருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணுற கிஃப்ட்ஸ்லாம் வந்து அண்ணா கொடுத்தது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டை தான் அண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க. நாங்கள் மார்னிங்கே கொடுத்துட்டோம், பட் ஓப்பன் பண்ண விடாமல் ரொம்ப வெறுப்பேற்றிட்டு இருந்தோம். ஈவினிங் கேக் கட் பண்ணுறப்போ நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளூஸ்லாம் கொடுத்து விளாண்டுட்டு இருந்தோம். பட் அண்ணியால் ஒரு சில இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, ஒரு சில இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த க்ளூ என்ன கொடுத்தோம் அப்படின்னா HABL அப்படின்ற க்ளூ தான் கொடுத்தோம், ஹாட் ஹேர் பலூன் லேம்ப் அப்படின்னு. பட் அண்ணி கண்டுபிடிக்கல. இந்த கிஃப்ட்டை தவிர மற்ற எல்லா கிஃப்ட்ஸுமே அண்ணியோட கார்ட் லிஸ்ட்டில் இருந்தது. எல்லாமே கார்ட்டில் இருந்தது. லிப்ஸ்டிக் அண்ட் இப்போ வரப்போகிற எல்லா கிஃப்ட்ஸுமே வந்து கார்ட்டில் இருந்தது. அன்றைக்கி தெரியாமல் நாங்கள் ஆர்டர் பண்ணி ஒளிச்சு வச்சு வீட்டில் விளாண்டுட்டு இருந்தோம். அண்ணி வந்து எங்கே பாத்திர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்களுக்கு தெரியாமல் ஒளிச்சுலாம் வச்சுருந்தோம். அண்ட் இந்த கிஃப்ட் வந்து ஜிஆர்டிலேருந்து சில்வரில் அண்ணி ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த ஹிப்பில் மாட்டுவாங்க இல்லையா சாவி கொத்து, அதுக்காக கேட்டிருந்தாங்க. பட் இது பார்த்திங்கன்னா இது சும்மா ஷோக்கு மாட்டுறது மட்டும்தான். பட் இது கீ செயின் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் அது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணி வந்து வச்சுக்கிட்டாங்க. இந்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர். இதுவுமே அண்ணி கார்ட்டில் போட்டு வச்சது தான். ஸோ அண்ணி ரொம்ப லக்கியில் அவங்க கார்ட்டில் போட்டு வச்சது எல்லாமே அவங்க பர்த்டே அதுவுமா கிடச்சிடுச்சு. என்னோடய கார்ட் லிஸ்ட்லாம் ஓப்பன் பண்ணி எனக்கு யாராச்சும் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க சொத்தை எழுதி வச்சா கூட போதாது. பிகாஸ் என்னோடய கார்ட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே நான் கார்ட்டில் போட்டு வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி என்னோடய கார்ட் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹேண்ட்பேக் பார்த்திங்கன்னா அவங்க மிந்த்ராவில் கார்ட்டில் போட்டு வச்சுருந்த பேக் தான். அவங்க ஆஃபீஸ்க்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து அண்ணியோட ஃபேவரட் ஹேண்ட்பேக் அப்படின்னு சொல்லலாம்.
அண்ட் இது வந்து வாட்ச் பார்த்தாலே தெரியுது. இந்த மாதிரி பேக்கேஜ்லாம் பார்த்த உடனே அண்ணி இது வாட்ச், இது ஹேண்ட்பேக் அப்படின்றதுலாம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இதெல்லாம் ஈஸியாக. அண்ட் இந்த வாட்சுமே அண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அமேசானில் கார்ட்டில் போட்டு வச்சுருந்தது, ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச்சு. ஸோ அதுதான் வந்து அண்ணா வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு க்ரீட்டிங் கார்டு, ஒரே லவ் கோட்ஸாக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக ஓப்பன் பண்ணுற கிஃப்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுற கிஃப்ட்டை அண்ணி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அந்த ஒரு கிஃப்ட்டை தான் மார்னிங்லேருந்து கெஸ் பண்ணுறாங்க, பட் அவங்களால முடியல. கெஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன், வாய்ப்பே இல்லை கெஸ் பண்ணது. வெயிட்டாக வேற இருக்கு. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி பேக்கிங்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு எல்லாமே காரணம் என்னோட 2 நாத்தனார். ஆமாம், 2 நாத்தனார் தான். ஆக்சுவலி நான் இது வாங்கணும் எல்லாமே நான் நினைச்சிட்டே தான் இருந்தேன். அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ல. சரண், இது உனக்கு தெரியுமா? தெரியும் காட்டுங்க பின்னாடி OnePlus காட்டுங்க. அதுதான் நம்ம OnePlus ஃபேமிலி ஆயிட்டோம். ஆமா, நாங்க இப்போ OnePlus ஃபேமிலி ஆயிட்டோம். நான் ஐபோன், ஆப்பிள் ஃபேமிலி. அழகா இருக்கு, செம்மையா இருக்கு. அதே ப்ளூ கலர், ஓஷன் ப்ளூ. ஆமா, நானும் ப்ளூ தான். நீ அங்க அடிச்சுக்க. ஓகே, அவ்வளோதானா கிஃப்ட்டு? அவ்வளோதான், எல்லா கிஃப்ட்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, அவ்வளோதானா? ஸோ இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்தாச்சு, வீடியோவோட எண்டுக்கும் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நான் வீடியோ போடுற எல்லாமே வந்து நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மேக்கப் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். பிகாஸ் வந்து மேக்கப் நான் போட்டதெல்லாம் தனியாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் என்ன வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து Miss Makeover Artistry. நான் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேன். நேம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது இல்லையா, அதனால வந்து நான் லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வச்சுட்டேன். ஸோ என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது புக்கிங் குவாரிஸ் இல்லை வேறு ஏதாவது குவாரிஸ், எந்த குவாரிஸாக இருந்தாலும், புக்கிங் சம்மந்தமாக எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் டிஎம் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அண்ட் டாடா, பை பை ஃப்ரம் சரண்யா. டேக் கேர்.